டீம் வணக்கம். நான் உங்கள் குகன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோலிவர்ஸில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம், எங்கெங்கே என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப் டு பாட்டம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வெறும் டாய், பாலிகான் இதை மட்டும்தான் வச்சுருப்பீங்க. யூஎஸ்டி இந்த மாதிரி டிஆர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. சப்போஸ் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய் கூட இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஎல் அப்படின்னு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அந்த வேல்யூ காமிக்குது பாருங்கள், 0.6373 அதுக்கு மேலே பாருங்கள் சின்னதாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ கீழே வந்து பாருங்கள் டாய் இப்படின்னு இந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து டிஏஐ அப்படின்னு போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? டாப்பில் வந்துடும். இது வந்து இப்படி ப்ளஸில் இருக்கும். இந்த ப்ளஸில் இப்போ உங்களுக்கு மெயின் பேஜில் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளஸில் இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸாக மாறும். மைனஸாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் பேஜில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் நியூ பீப்புளுக்கு நீங்கள் யாராவது டாய் அனுப்புனாலும், இல்லைனா உங்களுக்கு டாய் அவங்க அனுப்பணும், உங்களோட டாய் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே ரிசீவர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணியோடனே காப்பி அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். இதை வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய் அனுப்பிடுவாங்க. ஓகே, இதில் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். டாய்க்கு ஒரு அட்ரஸ் அனுப்பணும், மேட்ரிக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பணும், ஹச்சிசிக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பணும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே அட்ரஸ் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாலிகானை கிளிக் பண்ணாலுமே அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதனால் அது எதுவும் ஒரே இல்லை. இப்போ நீங்கள் யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க இதே மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ போடணும், அவங்களுக்கு எவ்வளோ அனுப்பணும். இப்போ ஒன்று அனுப்புகிறீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஐடிக்கு கொண்டு வரணுன்னாலும் இதே மெத்தடு தான். நம்ம யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னு நினச்சாலும் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் ஹச்சிசி வந்து உங்களுக்கு காமிக்கல, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். மை டோக்கன்ஸ்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹச்சிசி எல்லாம் ஷோ ஆகும். இந்த மாதிரி அதர்ஸ் காயின் ஏதாவது வந்து உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு ப்ளஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பேலன்ஸ் காமிச்சாலுமே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மெயின் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஃபேக் கரன்சியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ மேலே வந்து பாருங்கள், உங்களோட லெஃப்ட் சைடில் ஒரு பச்சை கலர் மாதிரி இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் தெரியும். சில டைம் அது ரெட் கலரில் இருக்கும், சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் பாலிகான் பார், அதில் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி திக் இருக்கும். டிஃபால்ட்டாக மேலே தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே மாற்றி வச்சுங்க. இது கொஞ்சம் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐஎன்ஆராக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வேல்யூ காமிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர் பேஸில் காமிக்கும். அந்த ஆப்ஷன் எங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீக்கு வாங்க. மீக்கு வந்தோடனே செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே எல்லா லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அதில் நம்மளுக்கு ஐஎன்ஆராக தேவைன்னா ஜஸ்ட்டு இந்த ஐஎன்ஆர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேராக டிக் வந்துடும். வந்துச்சுன்னா மெயின் பேஜில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்குள்ளே ரொம்ப உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கிளியர் கேட்ச் கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் கீழே இருக்குங்களா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிளியர் கேட்ச் ஆகிரும். ஓகேங்களா? இந்த ஒரு செட்டிங்ஸு இருக்குது. இதெல்லாம் ஜென்ரல் செட்டிங்ஸ், நம்ம மெயின் பேஜில் பண்ண வேண்டிய செட்டிங். ஓகேங்களா? இப்போ ஹோலிவர்ஸ்குள்ளே எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், எதெல்லாம் போய் பார்க்கணும், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்ப்போம். எப்பவும் போல் டிஸ்கவருக்கு போயிருங்க. நம்மளோட நியூ லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. metawhale.com. ஓகேங்களா?
இதில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் நியூ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைன் லிங்க்க கிளிக் பண்ணியே இன்னும் உள்ள போயிட்டு கீழ வந்து சைன் அப் பண்ணிக்கிட்டே போவீங்க. அப்படி போகக்கூடாது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு டைம் லாகின் பண்ணி உள்ள போக மட்டும் தான் அப்ளைன் லிங்க்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாவேல் அப்படின்னு சொல்லி இந்த ஜெனரல் லிங்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்த உடனே மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு 3 கோடு மாரி இருக்கும். ஜஸ்ட் அந்த 3 ஐஃபன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே சர்வீஸ கிளிக் பண்ணுங்க. சர்வீஸ கிளிக் பண்ணோனே, நம்ம பழைய விஷயத்த பார்க்கணும். அதாவது இது பழைய ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் எல்லாம் போத்திருப்பீங்க. வெஸ்டிங் போத்திருப்பீங்க. ஹோல்டிங்கில காயின் இருக்கும். இந்த விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா, யூனிட்வொர்க்ஸ்குள்ள போயிட்டு போங்க. கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேங்களா? யூனிட்வொர்க்ஸ் பேஜுக்குள்ள வந்தாச்சுன்னா, இப்படி தான் இருக்கும். இதில திரும்பி மேல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஐஃபோன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்ப அ உங்களோட இன்னர் வேலட்ல எவ்வளோ இருக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே மேல பாருங்க இன்னர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்னர் பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு HC காயின் ஒரு 4.17 காயின் இருக்கு. வெஸ்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 596.62 சாரி 72 சம்திங் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஈகேன்னு இருக்கு. இப்ப ஹோல்டிங் HC 8 ஓட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிய எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் காமிக்குது. கீழ இருக்கிறது அவுட்டர் பேலன்ஸ் காமிக்கும். அவுட்டர் வேலட்ல நான் என்ன வச்சிருந்தேனோ, அது வந்து கீழ காமிக்கும். ஓகேங்களா? இன்னர் பேலன்ஸ் அமௌண்ட் பார்க்குறது இப்படி தான். ஓகே. என்னோட ஹோல்டிங்கில இருக்க அமௌண்ட்ட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இங்க நடுவுல வந்து பாருங்க. ஹோல்டிங் HC அப்படின்னு இருக்குங்களா? இத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு 1 மினிட் கிட்ட வெயிட் பண்ணுங்க. கீழ இங்க பாருங்க லோடிங் ஆகி வந்துருச்சுங்களா? இப்ப நான் எவ்வளோ காயின் வந்து ஹோல்டிங் போட்டிருக்கேன், எவ்வளோ மெச்சூர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து ஒரு 8 மாசம் மெச்சூர்ட் ஆன காயின் என்கிட்ட இருக்கு. எடுத்து வெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல டெக் குடுத்தீங்கன்னா, ஃபுல்லா எஸ் கேட்கும். நீங்க எஸ் குடுத்தீங்கன்னா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் கேட்டோனே உங்களுக்கு வெளிய ஆட் ஆயிரும். இல்ல இதுல இருங்க பர்ட்டிகுலர் காயின் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. எவ்வளோ காயின் எடுக்கணும்? இப்ப 7 இருக்குன்னா, நான் 1 காயின் மட்டும் எடுக்கணும்னா, ரேண்டமா எவ்வளோ வேணுமோ அத சூஸ் பண்ணி நீங்க கெட் குடுத்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. இப்ப எடுத்த காயின திரும்பி ஹோல்டிங் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி HMF 1 வந்து எடுத்தீங்க. அத வந்து திரும்பி ஹோல்டிங் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க பாருங்க ஹோல்டிங் HHC அப்படின்னு இருக்குங்களா? அத கிளிக் பண்ணுங்க. எந்த காயின வந்து திரும்பி ஹோல்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்க ஃபுல்லா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேக்ஸ் இப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ காமிக்கும். அத நீங்க கன்ஃபர்மேஷன் குடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதையும் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட ரெஃபர் லிங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பழைய இடத்துல வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஓகேங்களா? இத வந்து உங்க WhatsAppல நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயமெல்லாம் இருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட டிஎட்ஸ் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு நீங்க யாரோ ஒரு 2 பேர 3 பேர ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த பட்சத்தில உங்களுக்கு இன்னர் வேலட்ல அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தேடி பார்ப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க ஷோ ஆகாது. அது எங்க ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்ல மெட்டாவேல் அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோனே மேல எப்பவும் போல அந்த 3 டாட் இருக்கும். சாரி 3 ஐஃபன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே சர்வீஸ கிளிக் பண்ணுங்க. டிஎட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா? இத கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ண உடனே ஓகே. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேல இந்த 4 பாஸ் மாரி இருக்கும். அத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம இங்க பக்கத்துல வந்து பாருங்க, ஒரு மணி பர்ஸ் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் நீங்க ரெஃபர் பண்ற டாய் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இத நீங்க வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டாய கிளிக் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்டர் வேலட்ல வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதிலிருந்து உங்களோட ரெஃபர் லிங்க் எடுக்கணும். மேபி இப்ப நம்ம நியூவா ஜாயின் பண்றவங்க இந்த பேஜ தான் பார்ப்பீங்க. இதிலிருந்து நம்மளோட ரெஃபர் லிங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க பாருங்க 4 பாஸ் மாரி இருக்குங்களா? அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. காப்பி மை லிங்க் அப்படின்னு இருக்குங்களா? இத கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு மேல பாருங்க கிரீன் கலர்ல வருது பாருங்க. இத வந்து யாருக்கு நீங்க அனுப்பணுமோ, ஜஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி நீங்க அவங்களுக்கு ஐடி போட வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது செட்டிங் வந்து இவ்வளோ தான். ஓகே. இப்ப நம்மளோட டீம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஜஸ்ட் அந்த உங்க ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க, மை டீம் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். ஓகே. தேங்க் யூ.